இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ மாடல் பேக்கு. இது எப்படி பண்ணன்றது வீடியோஸ் நான் பின்னாடி காட்டியிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணியிருக்கேன்றதை காட்டியிருக்கேன். ஃபுல் பேக் ஃபினிஷ் பண்ணோன்னே எப்படி வந்திருக்கு அவுட்புட்டுன்னு நான் காட்டுறேன். வெல்கம் பேக் டு எஸ்எம்கே ட்ரெண்டி பேக்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொரியர் ரிசீவ் பண்ணியிருந்தோம்ல, இது தான் பேஸ். இது 9 இன்ச் லென்த்து, 4 இன்ச் வித்து, 52 ஹோல்ஸ் இருக்கும். அதாவது 52 ஹோல்ஸ் வரும். சரி, இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா, இது நிறைய பார்த்துட்டு இருந்தேன் வீடியோஸ்லலாம் பார்த்துட்ருக்கும் போது, சரி இது நம்ம கூடையில் ட்ரை பண்ணலாமேன்ட்டு நான் லாஸ்ட் வீக்கு நான் பர்ச்சேஸ் கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து கொஞ்சம் நான் அமௌண்ட்டு லேட்டாக அனுப்பிச்சனால எனக்கு லேட்டாக வந்துருச்சு. சரி இன்னொன்று ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி உமன்ஸ் டேக்காக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக இது பண்ணேன். கொஞ்சம் ஃபோன் ஹேங் ஆனதுனால என்னால் வீடியோஸ் எடுத்ததை நான் அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் திருப்பி நான் எல்லாத்தையும் ரீசெட்டில் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது வந்து 2 பேஸ் எடுத்தேன். இந்த கலர் ஒன்று, இந்த ப்ரௌன் கலரில் ஒன்று. இதில் நான் பாருங்கள் அழகாக வந்து நம்ம இது போட்டிருக்கோம் பாருங்கள், நெல்லிக்காய் மணி போட்டு நம்ம பீட்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, மணி வந்து 2 மணி இருக்குது. ஒன்று ஷைனிங்கு, ஒன்று கொஞ்சம் ஷைனிங் இல்லாமல் இருக்கும். அந்த மணி இது வந்து நம்ம ஷைனிங்காக இருக்க மணியை வாங்கியிருந்தோம். இதில் வந்து நம்ம கிளாஸ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் ஒயர் என்ன பண்ணேன்னா நான் யோசித்து பார்த்தேன். நிறைய மாடல்ஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். விதவிதமாக நான் போட்டு உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறேன் இனிமேல் ஃபர்தராக. இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் யோசித்தேன் இது வந்து ரவுண்டு ஷேப்லேயே நம்ம வந்து ஸ்கொயர் டைப்பு வராது, ரவுண்டு ஷேப்லேயே நம்ம வந்து இது பண்ணியிருக்கலாம், ஓவல் டைப்பில் வரும். இது என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த மாதிரி கிளாஸ் ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சேன். நான் ஒரு 5 அடி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் 5 அடி கட் பண்ணியிருக்கேன். 5 அடியில் நான் மேலே வந்து கீழே ஒரு க்ராஸு, 2 மணி க்ராஸு, 2 மணி போட்டுட்ருக்கேன். இதை நான் என்ன பண்ணேன்னா, இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கையில் வந்து வீடியோஸ் எடுக்கிறனால நான் அப்படி எடுத்திருக்கேன். இந்த ஹோல் வழியாக விட்டுட்டேன். நான் இதெல்லாம் பண்ணலைங்க, கட்லாம் பண்ணலை, அப்படியே இந்த பாக்ஸ் இதிலே உள்ளே விட்டுட்டேன். இது வந்து நம்ம 1 ஹேண்டில் இது பண்ணுறதுனால இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரல இங்கே, அதனால் நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே விட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே விட்டு நான் திருப்பி பக்கத்துலேயே எடுத்துட்டேன். இந்த பக்கத்து ஹோல்ஸ் வழியாக விட்டு எடுத்தேன். எப்படி நம்ம கூட பின்னுவோமோ அதே மாதிரி தாங்க சமமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் கூட பின்னிருக்கோமோ, நம்ம வழக்கமாக நம்ம கூட பின்னுறவங்கெல்லாம் க்ராஸ் கட் ஆகட்டும், எந்த ஒரு ஒயரை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் லென்த்தை பார்ப்போம். அந்த ஹைட்டும் வந்து நம்ம லென்த் ஒயர் ஜாயின் பண்ணும் போது நம்ம ஹைட் செக் பண்ணுவோம். 2மே ஒயர் கரெக்டாக போகுதா அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் இப்போ 1 ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுனால, ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுனால நான் இவ்வளோ தூரம் தான் எடுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இது நான் கட்லாம் பண்ணலைங்க. இதை நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சமாக இது இப்படி விட்டுட்டு, இந்த பக்கம் கீழே ஒரு சைடு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் இப்படி புல் பண்ணிக்கிட்டேன். இப்படி இழுத்து விட்டுட்டு இதை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டேன். எனக்கு வந்து திருப்பினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்படி திருப்பி விட்டுட்டேன். ஸோ இப்படி திருப்பிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன். 2 பக்கமும் மூலையை 2ம் நம்ம எப்படி வழக்கமாக சமமாக இருக்குமா பார்ப்போமா, அந்த மாதிரி பார்த்தேன். இது வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸில் போடலாங்க. அதை நான் ஒன்றா காட்டுறேன் வீடியோஸில். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 6381430198க்கு கால் பண்ணிங்க. இதை மாதிரி கூடைகளும் வந்து நம்ம ரெடி பண்ணி தான் இனிமேல் பண்ண போகிறோம். அது வேணும்னாலும் எனக்கு ஆர்டர் பண்ணலாம். இதில் வந்து நம்ம கிளாத் வச்சு தான் தைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் கேப் இருக்குது இதில். இது வந்து நம்ம கீழே வந்து என்ன பண்ணிட்டோன்னா, இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் இதை வந்து 2 க்ராஸ் போட்டுட்டேன். இப்போ இங்கே ஒன்று ஆட் பண்ணோம், இங்கே 2 ஆட் பண்ணும்போது நான் இந்த க்ராஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 க்ராஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த 2 க்ராஸ், இது 2 க்ராஸும் இது 2 க்ராஸும் வந்து க்ராஸ் ஆச்சு எனக்கு. அதனால் க்ராஸ் கட் நாட் மாதிரி போட்டு விட்டுட்டோம். நம்ம போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, நெல்லிக்காய் மணியை ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ஷைனிங்காக இருக்குங்க. மாம்பழ கலரில் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இது வந்து நான் இப்போ 2 ரோ தான் ஏற்றிருக்கேன்.
இப்போ பாருங்கள் 3வது ரோ ஏற்றிட்டு வரேன். இப்போ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிராஸ் எல்லாமே பண்ணிட்டேன். 2 மணியாக ஆட் பண்ணி கிராஸ் போட்டேன். திருப்பி 2 மணியாக ஆட் பண்ணி கிராஸ் போட்டேன். இதை பாருங்கள், இப்போ இப்படி தான். இப்போ இந்த 3வது ரோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே 2 மணி போட்டு கிராஸ், இங்கே 2 மணி போட்டு கிராஸ். இப்போ இதில் 2த்துலேயும் இந்த மணியை போட்டுட்டு நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே இப்படி வந்துடும். அதுக்கு அடுத்தது இது 2 கிராஸ் வரும். கிராஸ் கட் கூட போடுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் இப்படி பார்த்துக்கோங்க. 2 மணி போட்ட பிறகு ஒரு கிராஸ் போட்டிங்கன்னா இப்படி வரும். இந்த 2 நாட்டை போட்டால் இப்படி கிராஸ் வரும். அப்போ தான் இது நமக்கு ஈக்குவலாக கிராஸ் போயிட்டே இருக்குது. நான் சுற்றி போட்டுட்டேன் பாருங்கள். இது ஒரு பூ மாதிரி டிசைனாகவே வந்துட்டுருக்கு. இது ஃபினிஷ் பண்ண பிறகு காட்டுறேன். இது பாருங்கள், பூ மாதிரி ஒரு டிசைனில் வந்துட்டுருக்கு. இப்போ நான் இதை 5 அடியில் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ லென்த்தாக போகுது. ஸோ நம்ம பேஸ் நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, நம்ம அட்டை போடுறோம், புஷ்ஷஸ்லாம் வைக்கிறோம்ல. ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் நம்ம நியூ பேக்ஸ்லாம் போடுற ஐடியாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலில் வச்சு போடலான்ட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் பண்ணிகிட்ருந்தேன். அது இப்போ தான் ஃபர்தராக பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க நம்மகிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, நார்மல் காலே பண்ணுங்கள். கிளாஸ் ஒயர்லாம் நம்ம சேல் பண்ணுறோம். எல்லா ஒயருமே சேல் பண்ணுறோங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இந்த பாருங்க பீட்ஸ் எல்லாம், இது ஷைனிங் பீட்ஸு. குவாலிட்டி சொல்லலைங்க. ஷைனிங் பீட்ஸ் ஒன்று இருக்குது, நார்மல் ரெகுலர் பீட்ஸ் ஒன்று இருக்குது. இது 500 ருபீஸு, 1 kg தான் வாங்கணும் என்கிட்ட. நார்மல் பீட்ஸ் 100 கிராம்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. அது 400 ருபீஸ் 1 kg. இப்போ பாருங்கள், இது அழகாக நான் போட்டுட்டு வந்திருக்கேன். இதுலேயே நம்ம இன்னொன்று பண்ணலான்ட்டு இருக்கேன். நிறைய ஐடியாஸ் இருக்குதுங்க, பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த பேஸ்லேயே நம்ம எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா இதை மாதிரி தான் பண்ண முடியும், எல்லா வாய்ஸும் நம்ம ஆட் பண்ணணும். க்ரோஷேலையும் போடலாம். இது ஆக்சுவலாக க்ரோஷேயில் போடுறத நான் பார்த்துட்டு தான் இதை நம்ம ஒயரில் ட்ரை பண்ணலாமேன்ட்டு பண்ணேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் நாட் போட்டே போகலாம். நம்ம வழக்கமாக பேசிக் நாட் போடுவோம்ல, அதை மாதிரி போட்டுக்கிட்டோம் போய் சுற்றிட்டு வந்துட்டு நம்ம கூட எழுப்பலாம். நிறைய இந்த பேஸில் நான் என்ன பண்ணுறேன், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் போட்டுட்டு. இதை மாதிரியே நம்ம போடலாம். ஸோ இது தாங்க சின்னதாக ஒரு ப்ரொமோ மாதிரி காட்டலாம் தான் வீடியோ எடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா மூவிங்கில் இருக்குது. நிறைய பேர் நம்மகிட்ட வாங்குறீங்க, ரொம்ப சந்தோஷம் வாங்குறதுல. ஸோ வேணுன்றவங்க எனக்கு இந்த மாதிரி பீட்ஸ் நம்ம சேல் பண்ணுறோம், ஒயர் சேல் பண்ணுறோம், சாதா ஒயர் சேல் பண்ணுறோம், நிறைய பண்ணிட்டு இருக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொரியர் 1 or 2 days தான் நமக்கு டிலே ஆகுது. ஏன்னா நம்மளால் ஒரு 4-5 பேர் சேர்ந்த பிறகு தான் நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் எனக்கு பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு கூகுள் பண்ண மாட்டேங்கிறீங்க. கூகுள் பண்ணாதாங்க நான் மெட்டீரியல் அனுப்புவேன். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, எனக்கு நாங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டோம், மெட்டீரியல் சொல்லிட்டோம் வாட்ஸ்அப்லன்றீங்க. ஆனால் எனக்கு கூகுள் பே வந்த பிறகு, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்ச பிறகு தான் நான் வெளியவே அனுப்புவேன். ஃபர்தராக முன்னாடிலாம் போடுறது கிடையாது. நான் அதுக்கு முன்னாடிலாம் நம்ம போட்டுட்ருந்தோம், இப்போ போடுறது கிடையாது. எனக்கு ஜிபே இதே நம்பர் தான், பண்ண பிறகு தான் நான் போடுறேன். ஸோ இதுதாங்க நம்மளோட பேஸ் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.